அத வந்துட்டானுங்க. பொண்ண வர சொல்லலாமா? சட்டுப்புட்டுன்னு பாத்தீங்கன்னா மத்த விஷயம் எல்லாம் பேசிடலாம்ல. கொஞ்சம் பொறுங்களே, எங்க ரஞ்சினி வரணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணி நிக்கிறோம். வந்த உடனே பாத்துடலாம். யாருமா உங்க பொண்ணா? எங்க ஃப்ரெண்டு. எங்க 4 பேருக்கும் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம். ரஞ்சினி இல்லாம எங்க வாழ்க்கையில ஒரு அணுவும் அசையாது. அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் ஒத்துமையா இருப்போம். இதுங்க 5 பேருக்கு நான் தாமா அம்மா. நான் பெத்தது ஒண்ணுதான், ஆனா இவங்களை எல்லாம் வளர்த்தது நான் தான். நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி நாங்கெல்லாம். ஒரு விஷயம், அப்பலிக்கா ரஞ்சினிய கேட்காம நாங்க எந்த முடிவை எடுத்ததில்ல. மேமா ரஞ்சினி வந்துட்டா நினைக்கிறேன். என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன இது? ஏய் ரஞ்சினி, வா ரஞ்சினி. சாரி மேமா. அது இங்கே இருக்கு, பரவாயில்ல வா. சே இதோ ரஞ்சினி வந்துட்டா. சீக்கிரம் வா. ஹாய் பாப்பா. ரஞ்சினி வந்துட்டாங்க. உட்காருமா, உட்காரு. இதா ரஞ்சினி. இப்போ நீங்க பொண்ண வர சொல்லுங்க. அம்மா நீ போய் பொண்ண கூட்டி வா. சாரி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா. ஆமா. என்னடா அத காத்து வெயிட் பண்றோம். வணக்கம். 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 டேய் பிரபா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. பையனை புடிச்சுக்குதாம்மா? டேய், உனக்கு பொண்ணாண்ட எதனா பேசணுமா? பேசு. நீயே கேளு ரஞ்சினி. கரெக்ட். மாப்பிள்ள சார் பார், ரஞ்சினியே கேக்கட்டும். என்னங்க இவங்க? அட கேளு ரஞ்சினி. பயப்படாம கேளு ரஞ்சினி. நான் இப்படி கேளு ரஞ்சினி. ரஞ்சினிய கேளுமா. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுள் தந்த பரிசு அப்பா அம்மா. கடவுளே பரிசா வந்தா அதான் ஃப்ரெண்ட்ஷிப். சூப்பர். பிரபா சூப்பர்ல. ஃபேண்டாஸ்டிக். நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்களுக்கு ஏத்த பொண்ணு நீதான். மேமா மருமக கிடைச்சாச்சு. மாப்பிள்ளை இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லையே. அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே. ரஞ்சினி சொல்லிட்டா அவ்வளவுதான். ரஞ்சினிக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா. அப்புறம் என்ன, என் மருமவள என் வீட்டுக்கு எப்ப அனுப்ப போறீங்க? பொண்ணு உங்க பையன்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. அப்படியா? போடா. டேய் போடா, இடின்னு போய் பேசு போ. போ பிரபா. போடா. போயேண்டா. பிரபா போடா. போடா. போங்கண்ணே, இடின்னு போ. இடின்னு போய் பேசு போங்க. பாரு. பிரபா தானே?
அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யார? அந்த ஓ, ரஞ்சினியா? ஆமா. ஆமாங்க, ரஞ்சினி தான் எனக்கு எல்லாமே. எல்லாம்னா? எல்லாம்னா எல்லாம் தான். எது விரும்பி சாப்பிடுவீங்க? எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அப்படின்னு எதுவும் பர்டிகுலரா இல்ல. இருந்தாலும் ரஞ்சினி கூட இருக்கிறப்ப மட்டும் அவளுக்கு பிடிச்சதை தான் வீட்ல செய்வோம். எப்பவுமே அப்படிதானா? இதுக்கு முன்னாடியும் இனிமேலும் இப்படிதான் இருப்பேன். ஓ, உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு இதுல எந்த ஆச்சரியமும் இல்லையே. உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான். இது ரொம்ப இயல்பானது. ம். Dress ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட ரஞ்சினி எடுத்து கொடுத்தது தான். எனக்கு எது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ரஞ்சினி தான் உனக்கு இதான் சூட் ஆகும்னு கரெக்டா சொல்லுவா. ஓ, எப்பவுமே எனக்கு சரியானதை செலக்ட் பண்ணுவா. ஏன் உன் போட்டோவை கூட ரஞ்சினி தான் செலக்ட் பண்ணா. அப்புறம் தான் நானே பார்த்தேன். ஓ, இதுக்கு நான் அவங்களையே கூப்பிட்டு பேசியிருக்கலாம் போல இருக்கு. நீங்க பேசின 300 வார்த்தையில 200 முறை ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினின்னு சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தையில மட்டும் இல்லைங்க, என் வாழ்க்கையே ரஞ்சினி தான். ரஞ்சினிக்காக தான் வாழ்றோம், ரஞ்சினியால தான் வாழ்றோம். பொண்ணு முன்னால வந்துச்சு, இவன் இவ்வளவு லேட்டா வரான். என்னடா பேசியா? பேசிட்டியா? ஓகேவா? ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்றோம். நீங்களும் கலந்து பேசிட்டு சொல்லுங்க. என்ன இப்போ கிணத்து தண்ணிய வெள்ளமா அடிச்சுக்கிட்டு போகுது? இதுல எதுவும் கலந்து பேச வேண்டிய தேவையே இல்லைங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த சம்பந்தத்துல விருப்பமே இல்லைங்க. என்னங்க இஷ்டம் இல்லன்னு சொல்றீங்க?